ஸோ நாமினேஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்களுடைய பிரச்சார வேலை அப்படிங்கிறத தொடங்கிடுவாங்க. பிரச்சாரம்னா இவங்களுடைய 27 தொகுதிக்கு மட்டும் கிடையாது. இவங்க அதிமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்றதும், அதிமுக தலைவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து பிரச்சாரம் பண்றதும் கிரவுண்ட்ல அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக்கும், ஒரு நம்பிக்கையை அதிகமா கொடுக்கும். ஓ, நம்ம கட்சி தான் அதிமுக, இந்த தொகுதியில அதிமுக நின்னாலும் நாம பிஜேபியா இருந்தாலும் நம்ம கட்சி தான்ப்பா, நம்ம கூட்டணி கட்சியில தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை பில்டு பண்ணோம். அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்தவங்க அதிமுக தொகுதியில போயிட்டு பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது அதிமுக நபர்கள் மத்தியில பிஜேபி நம்ம கட்சி தான்ப்பா, இந்த தேர்தலில் அவங்கள நம்மளும் சேர்ந்து தான்ப்பா போட்டி போடுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கிரவுண்ட்ல கொடுக்கும். அத மாதிரி எண்ணம் வளர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அத மாதிரி எண்ணம் கிரவுண்ட்ல வளர்ந்தா மட்டும்தான் இந்த அலைன்ஸ் வந்து அந்த அலைன்ஸ் வந்து மேல நம்ம ஒன்னா இருக்கிறது, ஜெல்லா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னையோட நாமினேஷன் அப்படிங்கிறது முடியுது. கடைசி நாளா பிஜேபி தரப்புல இருந்து நாமினேஷனையும் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, என்டிஏ ஏதாவது ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. தேர்தல் நெருங்க அவங்க எவ்வளவு தேர்தலை பார்த்தவங்க, எத்தனை ஸ்டேட்ல எத்தனை தேர்தலை பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா ஒரு எலெக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், அமித்ஷாவுக்கு தெரியாதா ஒரு தேர்தலை நோக்கி எப்ப போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. சோ என்ன பிளான் வச்சிருக்காங்க, இங்க டிஎம்கேவை அடிச்சு ஒடுக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.